மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். எங்க வார்த்தைக்கு கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுங்கம்மா. இது அர்ஜுனோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. போதும், நிறுத்துறீங்களா? நான் பவிய விரும்புறேன். அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்க என்னடானா நீடி கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசிட்டு இருக்கீங்க. பவிய தவிர இன்னொருத்தி கழுத்துல நான் தாலி கட்டப்பட்டேன்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அப்புறமும் இப்படி பேசுனா என்ன அர்த்தம்? பாட்டி, இவங்க சொல்ற எதையும் நம்பாதீங்க. எனக்கும் பவிக்கும் தான் கல்யாணம் நடக்கும். மத்தபடி ஜாதகம் ஜாதி இது எதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இதுதான் என் முடிவு. சொன்ன மாதிரியே நீங்க ஒண்ணு சேருவீங்க. ஆனா அதுல தடைகளும் பல சதிகளையும் தாண்டி தான் நடக்கும். ஒருவேளை இதுவும் அப்படியான ஒரு சதியா இருந்தா? அதான் சொல்லிட்டேன்ல, இதுதான் என்னோட முடிவுன்னு. பாட்டியோட முடிவு இதுதான். எல்லாரும் கிளம்புங்க. முதல்ல எங்க கல்யாணத்துக்கான வேலையை போய் பாருங்க. போங்க. அர்ஜுன், ஒரு நிமிஷம். பாட்டி, என் பிறந்த நாள் 3ஆம் தேதி. ஆனா இதுல 8ஆம் தேதின்னு இருக்கு. ஆமா. எப்படி பிறந்த நாள் மாறுச்சு? அதுவா மாறல அர்ஜுன், யாரோ மாத்திருக்காங்க. இதுல 3ன்னு இருக்க டேட்ட 8ன்னு மாத்திருக்காங்க. ரெண்டுமே வேற வேற பேனாவால எழுதுனது தெரியுது பாரு. ஏய், என்ன உன் ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னு சொன்னதும் அதுக்கு இப்ப புதுசா டிராமா பண்ணிட்டு இருக்கியா? டிராமா அவ பண்ணல டிடி. இங்க உள்ள யாரோ தான் பண்ணிருக்காங்க.